தயவு செய்து ஒரு தடவை நீங்க வந்து கழுமரத்தை தியேட்டர்ல பாருங்க. வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஓடிடி, நம்ம ஓடிடில இது ஃபர்ஸ்ட் படமா வருது. ஒரு காமெடி நடிகர் வந்து கதாநாயகனா இந்த அளவு சிறப்பா பண்ணியிருக்கிறாரு. அதுல நீங்க வந்து எல்லா சமூகத்தினரும் பார்க்கணும் இது. பட் ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை பார்த்த சந்தோஷத்தோட வீட்டுக்கு கிளம்புறேன். உண்மையிலேயே நான் படம் பாதி சிரிச்சிட்டு இருந்தேன், கடைசியா அழ வச்சுட்டாரு என்ன கொட்டாச்சு. ஏன்னா நாங்களும் ஒரு ஆர்டிஸ்ட்னா எங்களுக்கும் எல்லா வலியும் வேதனை. படம் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்கு. நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இவரை வந்து ஒரு காமெடியாவே நாங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப சடார்னு இதை பார்க்கும்போது அவ்வளோ வலி, அவ்வளோ வேதனை. ஏன்னா நாங்களும் ஒரு ஆர்டிஸ்ட்னா எங்களுக்கும் எல்லா வலியும் வேதனையும் இருக்கும். அந்த வலி வேதனையும் அப்படியே அவர் காட்டினாரு. நிறைய இடத்துல அழுதுகிட்டே தான் நாங்க படம் பார்த்தோம். அந்த அளவுக்கு வந்து படம் ரொம்ப நல்லா இருக்கு. அவருக்கு ரொம்ப ரொம்ப நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. கழுமரம் படம் வந்து எப்படி ரிலேட் பண்றேன்னா, நம்ம வந்து சினிமாக்கு வந்த புதுசுல நம்ம வந்து ஒவ்வொரு போட்டோவா ஏறி கம்பெனியா ஏறி இறங்கியிருப்போம். அதே மாதிரி டைரக்டர்ஸும் அவங்களோட ஸ்கிரிப்ட் எடுத்து ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்கியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்த கொட்டாச்சி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இந்த படம் ஆரம்பத்துல இருந்தே நாங்களாம் கூட இருந்ததுனால இந்த கதையோட வலி என்னங்கிறது தெரியுது. அது வந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அது இந்த காலத்துல எடுத்து அவர் ஸ்கிரீனிங் பண்ணி நாங்க எல்லாம் உட்காந்து தியேட்டர்ல பார்க்கும்போது அது கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொட்டாச்சியோட ஹார்ட் ஒர்க் தான் இது காரணம். கொட்டாச்சிக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். அண்ட் யோர் பேக்கஸ் டீமுக்கு ஆல் தி பெஸ்ட். அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, என் வீட்டுக்காரர் நடிச்சிருக்காரு. இவர் நடிக்க தான் ஊர்ல இருந்து வந்தாரு. இந்த மஞ்சள் மை தூக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்களா, அப்படிதான் இவர் வந்தாரு. ஸோ அப்போ வந்து அவருக்கு ஆக்டிங் ஸ்கோப் அவ்வளவா இல்லை. அதுக்கப்புறமா அவர் டைரக்ஷன்ல கம்ப்ளீட்டா இறங்கிட்டாரு. இப்போ திரும்பவும் ஒரு ஆக்டிங்ல பண்ணி அவர் ஸ்கிரீனிங்ல நான் பார்க்கும்போது வாவ் பெருமையா இருந்துச்சு எனக்கு. ஸோ ஐ விஷ் ஹிம் குட் லக். இதே மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் அவருக்கு வரணும், இன்னும் மேலும் மேலும் சக்சீட் ஆகணும். அண்ட் கழுமரம் டீமுக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் ஐயா. கழுமரம்னா தண்டனைக்குரிய ஒரு மரத்தில் ஏற்றுறது அந்த காலத்தில் இருந்தது. அந்த வேதனை மனுஷனுக்கு எந்த அளவு வேதனை இருக்கும் அப்படின்னு உதவி இயக்குனர் வந்து எந்த அளவு பாதிக்கப்படுறாங்க, அந்த கதை எந்த அளவு திருடு போகுது அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஒரு காமெடி நடிகர் வந்து கதாநாயகனா இந்த அளவு சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. அதில் நீங்கள் வந்து அதை எல்லா சமூகத்தினரும் பார்க்கணும். இதில் முக்கியமாக வந்து டைரக்டருங்க பார்க்கணும், ப்ரொடியூசருங்க பார்க்கணும், பெரிய பெரிய தயாரிப்பாளருங்க இருக்காங்க பாருங்க, அவங்களாம் இந்த படத்தை பார்க்கணும். அந்த மாதிரி படம் பார்த்தா தான் சின்ன படங்களாக உருவாகும். இந்த படத்துக்கு நம்மலாம் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு தரணும். பாதுகாப்புன்றதை விட அந்த படத்தை பார்க்கறதுக்கு ரசிகர் கூட்டம் வரணும். அப்போ தான் இந்த மாதிரி படங்கள்லாம் வளரும். இது மாதிரி இருக்கு படம். அப்புறம் வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஆமாம், ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஏன்னா இந்த பட்ஜெட் பெரிய பட்ஜெட் படங்கள்ல, இது சாதாரண ஒரு பட்ஜெட் படம். அதில் வந்து இந்த அளவு வந்து விஷயத்த சொல்ல வேண்டிய விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, டைலாக் வந்து ஒரு தாய் வந்து 10 மாதம் தான் கருவறையில் இருப்பா, கருவறையை சுமப்பா. ஆனால் நான் 10 வருஷம் நான் சுமந்துட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் 25 வருஷமாக கதையை வச்சு சுமந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தலை சிறந்த கதாசிரியர், தலை சிறந்த இதெல்லாம் இவங்க வந்து பாராட்டி இது பண்ணுறாங்களே தவிர அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம KS கோபாலகிருஷ்ணன் ஸ்டோரி ரைட்டர் விடுவா தமிழ் சூப்பராக இருக்குது சார். சார் இது வந்து இது ஐயா, இது கமர்ஷியல் படம் கிடையாது. இது சாதாரணமான ஒரு சினிமாக்காரனுடைய வழியை அவர் வந்து கழுமரமாக சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக பார்க்கலாம் சார். எந்த விதமான அதில் தப்பு தண்டா இல்லை. அழகாக டைலாக் எழுதியிருக்காங்க, தெளிவாக இருக்குது. குடும்பத்தோடு பார்க்கணும். இது நம்ம OTTயில் இந்த படம் வரப்போகுது. அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் அவங்க வளரணுன்றதையும் நான் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தமிழ் பாரதி. கழுமரத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து எனக்கு கொட்டாச்சி வாய்ப்பு கொடுக்கும்போது அவர் வந்து கதை சொன்ன விதம் பார்த்தீங்கன்னா, இந்த கதைக்கு யார் ஆப்டா இருப்பாங்க, எந்த ஆர்டிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு கொட்டாச்சி என்னவே பார்த்துட்டு நீங்களே பண்ணிருங்களேன் அப்படின்னாரு. விளையாடாதீங்க, சுட்டு போட்டாலும் நம்மளுக்கு வந்து நடிக்கிறதுலாம் வராது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் இல்லைண்ணே, நீங்கள் இப்போ யதார்த்தமாக நம்ம பேசும்போது நீங்கள் அந்த டைலாக்ஸ் எல்லாம் சொல்கிறீங்களா, இது வந்து வலியின் காரணமாக சொல்கிறீங்க, வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. ஒரு இயக்குனராக வந்து நீங்கள் தயாராகும் போது உங்களை யாரெல்லாம் காலை பிடிச்சி இழுத்தாங்களோ அதுதான் இந்த படத்துடைய கதாநாயகனோட கதாபாத்திரம். அப்போ வழி தெரிஞ்ச உங்களுக்கு நீங்கள் அது பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நல்லா வரணும்னு சொன்னார்.
பண்ணியிருக்கேன். பாருங்க, பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குன்னு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி நம்புறோம். இந்த மாதிரியான சின்ன படங்கள் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் நாளைக்கு வந்து சினிமா ஆரோக்கியமா இருக்குங்கிறது எங்களுடைய கருத்து. தயவு செய்து ஒரு தடவை நீங்க வந்து கழுமரத்தை தியேட்டர்ல பாருங்க. வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஓடிடி, நம்ம ஓடிடில இது ஃபர்ஸ்ட் படமா வருது. இந்த படத்துடைய தயாரிப்பாளர் யுவர் பேக்கர்ஸ் கிருஷ்ணராஜ் சார் வந்து ஓடிடி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு, நம்ம ஓடிடின்னு. அதுல முதல் படமா இது வருது. பார்த்து நீங்க ரசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா இது ஒரு நல்ல படமா இருக்கும், தப்பு செய்யாது. நன்றி. ஒரு இயக்குனரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது வந்து இதுல பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணலான்னு தான். அவருக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, சப்போர்ட் பண்றதுக்கு யாராவது இருப்பாங்க. வேற யாராவது நடிக்க வைக்கலாம்னு சொல்லும்போது இப்ப என்ன எப்படி அவர் மாட்டி விட்டாரோ அதே மாதிரி நானும் அவர்கிட்ட சொன்னேன், இல்ல இப்ப டச்சி இந்த வழியை நீங்க தான் ரொம்ப நுணுக்கமா சொல்றீங்க. ஏன்னா அவர் வந்து வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டத்தில் அவரோட ரூம்மேட்ஸா இருந்தவங்க சுசீந்திரன் சார் இருந்திருக்காரு, பல்வேறு இயக்குனர்கள், பெரிய பெரிய இயக்குனர்கள் அவர் கூட இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலங்கிற வழியை வந்து வேதனையும் அடிக்கடி எங்கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப அந்த பிரச்சனையை நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் சொன்னேன். நாயகனா நடிச்சிருக்காரு. அப்போ அவர் வலியும் வேதனையும் சுமந்து அவர் கரெக்டா இதுல வந்து பண்ணியிருக்காருங்கிற நம்பிக்கை ஒரு இயக்குனரா பார்வையில, என்னோட பார்வையில ஒரு நல்ல கம்பேக், ஒரு ஹீரோவா அவர் வந்து பண்ணனது ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. ஒரு நாயகன் உதயமாகிறான்ங்கிற மாதிரி தான் இப்ப நான் கொட்டாச்சியை நான் பாக்குறேன். தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து கழுமரம் படம் பார்க்க வந்தேன். இந்த படத்துல எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க கும்தாஜ் இவங்க அதுல நடிச்சிருக்காங்க. நான் சும்மா படம் தான் பார்க்க வந்தேன். தெரிஞ்சிருக்கும் பாலாம்பிகா. பட் ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை பார்த்த சந்தோஷத்தோட வீட்டுக்கு கிளம்புறேன். உண்மையிலேயே நான் படம் பாதி சிரிச்சிட்டு இருந்தேன், கடைசியா அழ வச்சுட்டாரு என்ன கொட்டாச்சு. ஒரு அருமையான படம். எவ்வளோ பேருக்கு வந்து எவ்வளோ திறமை இருந்தும் அதை வெளியில கொண்டு வராம, அதை கரெக்டா அந்த வெளியில கொண்டு வந்து சக்சஸ் ஆகுற நேரத்துல பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. உண்மையிலே இதெல்லாம் உண்மையான சம்பவத்தை அப்படியே வெளியில கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கொட்டாச்சிக்கு ஒரு வாழ்த்துக்கள். யுஎஸ் பேக்கர்ஸ்க்கு, ஓடிடிக்கு என்ன சார், ஆமா, யுஎஸ் பேக்கர்ஸ்க்கு ஓடிடிக்கு ஒரு வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படங்கள் வெற்றி அடையணும். ஒரு அருமையான படத்தை எல்லாரும் வந்து பார்த்து சக்சஸ் ஆக்கி கொடுங்க. கழு மரம்னா மரம் ஏறும். அந்த கழு மரம் ஏறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா, மரம் ஏற. ஆனா ஏறிட்டோம்னா சக்சஸ் தானே. ஏறினதுக்கு அப்புறம் அந்த நொங்கு தேங்காய் எல்லாம் பறிச்சு போடும்போது ஈஸியா இருக்கும். ஆனா ஏறிட்டோம் வேற லெவல். அதை ஏறுற வரைக்கும் தான் கஷ்டம், ஏறிட்டோம்னா சக்சஸ். சோ எல்லாருக்குமே ஒரு ஆல் த பெஸ்ட். இந்த டீமுக்கு எல்லாமே ஒரு ஆல் த பெஸ்ட். படம் வெற்றி அடைஞ்சு இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும். ஒரு அருமையான படம். எல்லாரும் வந்து பாருங்க. தேங்க்யூ சோ மச். எல்லாரும் பார்க்கணும், யாருமே மிஸ் பண்ண கூடாது. நிறைய பேர் வாய்ப்புக்காக தேடிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா இந்த படம் பார்த்த அப்புறமா கண்டிப்பா உங்களை தேடி ஒரு வாய்ப்புகள். சக்சஸ், ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாருக்கும் நடிச்சவங்களுக்கு, நானும் நடிச்சிருக்கேன், எனக்கும் சக்சஸ். கொட்டாச்சி, ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.